அடச்சே! நேத்து மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, நேத்து மேட்ச்ச வின் பண்ணியிருப்பாங்களேப்பா! இப்படி வந்து சொல்ற மாரி தான் நேத்து ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. நேத்து மேட்ச்ல பங்களாதேஷ் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நேத்து பங்களாதேஷோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. நேத்து சைஃப் ஹாசனும், டன்சிட் ஹாசனும் தான் ஓப்பனிங்ல வந்து களமிறங்குனாங்க. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாறுமாறா வந்துருந்துச்சுங்க. பவர் பிளே வரைக்கும் நாங்க விக்கெட்டே விட்டு குடுக்க மாட்டோம். எங்களோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி, இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 60 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சுங்க. இத வந்து பார்த்தோனே, இவங்களோட பார்ட்னர்ஷிப்ப எப்படிதான் ஆப்கானிஸ்தான் உடைக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம். அப்பதான் ரஷீத் கான் வந்து, "என்ன நீங்களே விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, வந்த மனுஷன் சைஃப் ஹாசன வந்து போல்ட் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டன்சிட் ஹாசன் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதான் நூர் அகமது வந்து, "நான் லிட்டன் தாஸோட விக்கெட்டை எடுப்பேன், டன்சிட் ஹாசனோட விக்கெட்டை எடுப்பேன்" அப்படின்னு சொல்லி, அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹிருடாயி, அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாங்க. இதனால நேத்து மேட்ச்ல பங்களாதேஷ் 20 ஓவர் முடிவுல 154 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, எப்பா பங்களாதேஷ் நல்ல டார்கெட் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இத சேஸ் பண்ண முடியாது அப்டின்லாம் சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் மட்டும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. கண்டிப்பா அவங்க இந்த மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்டின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேறங்க. நேத்து ஆப்கானிஸ்தானுக்கு ஸ்டார்ட்டிங்லயே அதிர்ச்சி குடுக்குற மாரி, நசூம் அகமது அவரோட ஃபர்ஸ்ட் பால்லு செதுக்கிலா ஆட்டலோட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம, அடுத்து கொஞ்ச நேரத்திலே இப்ராஹிம் சர்தானோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாரு. அதனால ஆப்கானிஸ்தானுக்கு ஆரம்பமே அதிர்ச்சி அப்டின்னு தாங்க வந்து சொல்லணும். சரி குர்பாஸ், குல்பாதீன் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும். இவங்க நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஹொசைன் இருந்துட்டு, நான் தான்ப்பா இவங்க 2 பேரோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்ட்டு, ஃபர்ஸ்ட் குல்பாதீனோட விக்கெட் தூக்குனாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல குர்பாஸோட விக்கெட்டையும் வந்து தூக்கிட்டாருங்க. இது மாரி ஆப்கானிஸ்தானுக்கு மாத்தி மாத்தி விக்கெட் போய்க்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னதான் மாத்தி மாத்தி விக்கெட் போனாலும், அஸ்மத்துல்லா இருந்து, நான் கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டாலும் அதிரடியா விளையாண்டுவேன் அப்படின்னு சொல்லி, மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து அதிரடி காட்டி பட்டைய கிளப்பினாருங்க. சரி அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அஸ்மத்துல்லா ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான், நூர் அகமது இவங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிரடி காட்டுனாங்க. ஆனா யாருனாலயுமே நிலையா நின்னு விளையாட முடியலங்க. எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர, அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால நேத்து மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் 20 ஓவர் முடிவுல 146 ரன் மட்டும் தான் வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. அதுவும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச பங்களாதேஷ் வந்து 8 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பவுலிங் பண்ணும்போது பவர் பிளேக்குள்ளே விக்கெட் எடுக்காம விட்டது தான். சரி அவங்க தான் விக்கெட் எடுக்கல. பேட்டிங் பண்ணும்போதாவது பவர் பிளேல பங்களாதேஷ் எப்படி நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாங்களோ, அது மாரி நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, பவர் பிளேக்குள்ளயே 2 விக்கெட்ட வந்து இழந்துட்டாங்க. பேட்டிங், பவுலிங் 2லயுமே ஆப்கானிஸ்தான் நேத்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இதனால தான் இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியாம போயிருச்சுங்க. இதே ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் எஃபோர்ட்ட போட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து விக்கெட்ட இழக்காம இருந்திருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா நேத்து மேட்ச வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஆப்கானிஸ்தான பொறுத்தவரைக்கும் என்னதான் மேட்ச் தோத்தாலும், மேட்ச கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? அதுவே பெரிய விஷயம் தான். இப்ப ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல பங்களாதேஷ் ஜெயிச்சனால, இப்ப குரூப் பியோட சூப்பர் 4 குவாலிஃபிகேஷன் சினாரியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து மாறியிருக்கு. அத பத்தி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், நேத்து நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.